சென்னை கோயம்பேடு அருகே நெற்குன்றத்தில் காதல் விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ஒருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. அஸ்வின், விஸ்வா ஆகிய இருவரிடையே ஒரு பெண்ணை காதலிப்பது தொடர்பாக பிரச்சனை இருந்துள்ளது. இதில் விஸ்வா 5 பேருடன் சேர்ந்து அஸ்வினை கொலை செய்யும் நோக்கத்தில் அவரது வீட்டிற்கு சென்று அரிவாளால் வெட்ட முயன்ற போது அதனை மறித்த அஸ்வினின் உறவினர் பூர்ணச்சந்திரனின் முகத்தில் வெட்டு விழுந்தது. அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பூர்ணச்சந்திரனின் முகத்தில் 9 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தொண்டமாநத்தம் கிராமத்தில் வெள்ளேரி ஏரிக்கரையோரம் தொழிற்சாலை ரசாயன கழிவு மூட்டைகள் கொட்டுவது தொடர்கதையாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஏரி நீர் மாசடைந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக கவலை தெரிவித்தனர். ரசாயன கழிவுகளை கொட்டிய தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் பெண் சமையலர், அவரது உதவியாளர் ஆகியோர் காயமடைந்தனர். லிங்கவாடியில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் உள்ள சத்துணவு கூடத்தில் வாடிப்பட்டியைச் சேர்ந்த ஜோதியம்மாள், சரசு ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர். மதிய உணவு தயாரிக்கும் போது எதிர்பாராத விதமாக கசிவு ஏற்பட்டு எரிவாயு உருளை வெடித்ததில் இருவரும் காயமடைந்தனர். நத்தம் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். சென்னை பூவிருந்தவல்லி அடுத்த சென்னீர்குப்பம் பகுதியில் 24 மணி நேரமாக மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மின்கம்பம் இடிந்து விழுந்து மின் கம்பிகள் அறுந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் 24 மணி நேரமாகியும் இடிந்த மின்கம்பத்தை மாற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காவல்துறையினர் மற்றும் மின்வாரிய அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை எடுத்துக் கூறி சமாதானப்படுத்த முயன்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலையோர மரத்தில் ஆம்னி கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் கண்முன்னே மனைவி உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உடல்நிலை சரியில்லாத மனைவி சாய்ரா பானுவின் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு நசீர் காரை ஓட்டி செல்லும்போது மயக்கம் ஏற்பட்டு மரத்தில் மோதியுள்ளார். இதில் மனைவி சாய்ரா பானு பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த கணவர் நசீரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் தண்ணீர் குழாயில் புகுந்த 7 அடி நீளமுள்ள பாம்பு லாபகமாக பிடிக்கப்பட்டது. பரசலூர் சாலையில் உள்ள ராஜ்பகதூர் என்பவரின் வீட்டின் தண்ணீர் குழாயில் பாம்பு புகுந்ததை கண்டு அங்கிருந்தவர்கள் பதற்றமடைந்தனர். இதனையடுத்து பாம்பு பிடி வீரர் பாண்டியன் என்பவர் வரவழைக்கப்பட்டு மஞ்சள் சாரை பாம்பு லாபகமாக பிடிக்கப்பட்டது. பாம்பு பாரு, இங்கே பாரு, நான் இப்படி எடுத்துருவாங்களே, ஐயோ இங்கே பாரு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் மதுக்குடிப்போரின் கூடாரமாக மாறியிருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கிருந்து நாள்தோறும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், வயதானவர்கள் என ஏராளமானவர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்துகள் நிற்கக்கூடிய இடத்திற்கு அருகில் மது குடிப்போர் மது அருந்துவது வாடிக்கையாகி வருகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளம் பகுதியில் பழைய மரப்பொருட்கள் சேகரித்து வைக்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. குடோனில் மரப்பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து மளமளவென பரவி மரக்கட்டைகள், பொருட்கள் எரிந்து நாசமாகின. தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளமடம் பகுதியில் 4 பேர் பயணித்த இருசக்கர வாகனம் சாலையோர கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாண்டியப்பன் என்பவர் தனது மனைவி 2 குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததால் தடுப்புச் சுவர் இல்லாத சாலையோர கழிவுநீர் கால்வாயில் விழுந்தனர். அக்கம்பக்கத்தினர் விரைந்து செயல்பட்டு கழிவுநீரில் விழுந்த அவர்களை காப்பாற்றினர். நீலகிரி மாவட்டத்தில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் பிதிர்காடு பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக சென்று வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய வனத்துறையினர் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் ஒற்றை யானை, கும்கி யானைகள் உதவியுடன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்ரோன் மூலம் கண்காணித்து யானை ஊருக்குள் வராதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
தென்காசியில் கணவரை கொலை செய்த வழக்கில் மனைவி உட்பட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் வாசுதேவநல்லூரைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவர் காணாமல் போன வழக்கில் அவரது மனைவி மகேஸ்வரிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மாரிசாமி என்பவருக்கும் முறை தவறிய உறவு இருந்ததும் இதனை கருப்பசாமி கண்டித்ததால் அவர் கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது. மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மகேஸ்வரி, மாரிசாமி, பொன்ராஜ் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அரக்கோணம் INS ராஜாடி கடற்படை விமான தளத்தில் 104வது ஹெலிகாப்டர் விமான பயிற்சி நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஒரு பெண் அதிகாரி உட்பட 18 பேர் வெற்றிகரமாக பயிற்சி முடித்து பட்டம் பெற்றனர். நிறைவு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு கடற்படை கட்டளை அதிகாரி, தலைமை தளபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டனர். தகுதியின் அடிப்படையில் முதலிடம் பிடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஒரே தெருவில் 7 வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்டது குடியிருப்பு வாசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நல்லூர் கிராமத்தில் முன்பக்கம் பூட்டப்பட்ட வீடுகளின் பின்பக்க கதவை உடைத்து நுழைந்த கொள்ளையர்கள் மொத்தம் 19 சவரன் தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள், 1,20,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் நேரில் சென்று தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகாசி விசாகத்தை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் ஆளுநர் RN ரவி சாமி தரிசனம் செய்தார். ஆட்சியர் மு பிரதாப் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் அவருக்கு பூரணகும்ப மரியாதை அளித்தனர். இதனையடுத்து கோவில் சன்னிதானத்திற்கு சென்று முருகனை வழிபட்டார். இவரது வருகையொட்டி ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சியில் பெண் கவுன்சிலர் ஒருவர் தனது வார்டில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார். 16வது வார்டு பகுதியில் 20 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாதது குறித்து கவுன்சிலர்கள் சரஸ்வதி பேரூராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கவுன்சிலர் சரஸ்வதி தன் வார்டை சேர்ந்த பெண்களை திரட்டி குப்பைகளை அகற்றியிருக்கிறார். பேரூராட்சி நிர்வாகத்தினர் அலட்சிய போக்குடன் செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கல்லூரி மாணவரை மிரட்டி பணம் உடைமைகளை பறித்த 5 பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டது. வைபவ் நகரில் உள்ள தனியார் விடுதிக்குள் புகுந்த கும்பல் அங்கு ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை மிரட்டி 74,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கைக்கடிகாரம் உள்ளிட்ட பொருட்களை பறித்துக் கொண்டு தப்பியது. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ரோஹித், பிரவீன் உட்பட 5 பேரையும் கைது செய்தனர். ரோஹித் என்பவர் பாஜக நிர்வாகி குட்டியின் மகன் என்பது தெரியவந்தது. தேனி மாவட்டம் குச்சனூரில் முல்லை பெரியாற்றில் குடித்துக் கொண்டிருந்த போது அடித்துச் செல்லப்பட்ட தம்பதி பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டனர். அலறல் சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் கணவர் பாண்டியராஜை மீட்ட நிலையில் மனைவி மீனாட்சி ஆற்றின் நடுவே உள்ள மேட்டுப் பகுதியில் அமர்ந்து கொண்டார். தீயணைப்பு மீட்பு படையினர் இளைஞர்களின் உதவியுடன் ஆற்றின் குறுக்கே கயிறை கட்டி அப்பெண்ணை பாதுகாப்பாக மீட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பேருந்தில் தவறவிடப்பட்ட 6 சவர நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளரின் மனைவிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்ற தட்டையான்பட்டியைச் சேர்ந்த சுகன்யா என்பவர் தான் அணிந்திருந்த ஆரத்தை பேருந்தில் தவறவிட்டுள்ளார். அதுகுறித்து போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் அதே பேருந்தில் பயணித்த சின்னமணலியைச் சேர்ந்த நஞ்சுண்டேஸ்வரி என்பவர் இருக்கைக்கு அடியில் தங்க நகை இருப்பதை பார்த்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். பின்னர் சுகன்யாவிடம் நகை ஒப்படைக்கப்பட்டது. நஞ்சற்ற மனம் கொண்ட நஞ்சுண்டேஸ்வரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு அருகே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. படாலம் மற்றும் பழமுத்தூர் பகுதிகளில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுமுறை முடிந்து ஏராளமான வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுத்ததால் 5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 1 மணி நேரமானதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 45 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றது. 11 நிரந்தர உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை பொருள் கணக்கிடும் பணி நடந்தது. அதில் 45,61,305 ரூபாயும் 166 கிராம் தங்கமும் 685 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உணவக வசதி ஏற்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு தினசரி 3 வேளையும் உணவு வழங்கப்படுகிறது. ஆனால் புற நோயாளிகளுக்கும் உறவினர்களுக்கும் உணவு வசதி இல்லாதால் பால், தேநீர், உணவு வாங்க மருத்துவமனைக்கு அருகே உள்ள கடைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பாலகம், உணவகம் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
நாமக்கல் தார்காடு பகுதியில் அங்கன்வாடி மையத்தில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். குழந்தையை வீட்டுக்கு அழைத்து சென்ற தந்தை அங்கன்வாடி மையத்தில் புதிதாக ஒருவரை பார்த்துள்ளார். நிலையில் தூக்கத்தில் சிறுமி அழுது கொண்டே இருந்ததால் பெற்றோர் விசாரித்த போது பாலியல் தொல்லைக்கு உள்ளானது தெரியவந்தது. இதையடுத்து பெற்றோர் அங்கன்வாடி மையத்தில் வாக்குவாதம் செய்த நிலையில் அங்கு வந்து சென்ற நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.